போனோம். எங்கள் அம்மா கூட்டு போணுச்சு. ஏதோ நேரம் சரியில்லை, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டோம்னா நல்லா நேரம் சரியாயிரும் அப்படின்னுச்சு. சரின்ட்டு கிளம்பி போனேன். அங்கேயும் போயிட்டு நல்லா மனம் உருகி வேண்டுனேன். ஐயரும் வந்து விபூதியை போட்டார். தம்பி, நீ நினச்ச காரியெல்லாம் நடக்கும், இதை விட டபுள் மடங்காக நடக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்னாரு. சரின்னு சாமியை கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு நிமிந்து பார்த்தா பொண்ணு சிரிச்சிருச்சு வேறு. ஆஹா, அன்றைக்கி கல்யாணம் வேறு அடிச்சிருச்சிங்க, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி கல்யாணத்தை பண்ணுற ஆண்டம் காட்டினதில்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க கோயிலை 4 சுற்றிவிட்டு விறுவிறு வெளியே வந்து பார்த்தா செருப்பாங்க. நாங்கள் சரி, ஓகே, ஒரு நல்லது நடக்க போனால் கெட்டது நடக்க தானே செய்யும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஏற்றிட்டு வாமா அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணுவோம் கிளம்பி போனால் அந்த பிள்ளை பொறு வேற ஒருத்தன் கூட ஏறி போகுது. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு பிள்ளைய தூக்கி வைக்கிது. என்னன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. சரி, ரைட்டு, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு அப்படியே மனம் வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் போலீஸ் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் 1000 ரூபா. 100 ரூபாய்க்கே வழியாக காண, இல்லை 1000 ரூபா எங்கே கட்டுறது? சரின்னு அதை விட்டுட்டு பசங்களோட போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது. எங்கள் அம்மா கொண்டு வீட்டில் இருக்க ஃப்ரெண்டை பார்க்க போனால் ஃப்ரெண்டு வீட்டில் விசாரணையா, இந்த நாய் ஏதோ திருடிட்டு வந்துருச்சு போல இருக்குது. அப்படியே ஒரு யூட்டர். நமக்கு ஜென்ம சனிங்க, எங்கே போனாலும் விட்டு தொலைய மாட்டேங்குது. எங்கே போய் வேண்டுனா என்ன நடக்க போகுது?